ஹாய் கேலக்ஸி ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம டைம் மாடலில் ஒரு டாஸ்க்கோட டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். அந்த டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா DOJO3 3920 பாயிண்ட்ஸ். சரிங்களா? இந்த டாஸ்கில் 3 டைப் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம சைன்இன் வித் டாஸ்க் வந்து நமக்கு அப்லோட் ஆகிருக்கு. ஸோ அந்த டாஸ்க்கோட டெமோ வீடியோ தான் இது. ஜஸ்ட் இப்போது அதில் அந்த கரெக்டாக இந்த 3000 பாயிண்ட் உள்ள அந்த டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வியூ பண்ணிக்கோங்க. வியூ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்டார்ட் பட்டன் மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும். சரிங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் உள்ள இந்த லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். லிங்க் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் கனெக்ட் வேலட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் அப்ஸ்ட்ராக்ட் குளோபல் வேலட்னு இருக்குல்லையே, அந்த 3வது ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லோட் ஆகி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மெயில் ஐடி லாகின் பண்ணணும். ஸோ கூகுள் அப்படிங்கிற இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மெயில் ஐடி வந்துடும். இதை கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுக்கும். இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் வரணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் உங்கள் மெயிலோட இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு அப்ஸ்ட்ராக்ட்னு வந்திருக்கு இல்லையா, இதில் வந்து கீழே அப்ரூவ்னு இருக்கு இல்லையா, இந்த அப்ரூவ்ங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லோடிங் ஆகி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ் வரும்போது மேலே ஆல்வேஸ் ஷோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது டக்குன்னு வந்துட்டு போயிடும். அதை நீங்கள் வந்தோடனே அந்த ஆல்வேஸ் ஷோ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அந்த கரெக்டான பேஜ் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இப்போ அந்த ஆல்வேஸ் ஷோங்கிற பேஜை நம்ம கிளிக் பண்ணியாச்சு. பேஜ் ஒருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அந்த சைன்இன் அண்டு கன்னியூங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சைன்இன் அண்ட் கன்னியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் இந்த பேஜ் வரும் இல்லையா, கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஆகும். இந்த பேஜில் கனெக்டட் வேலட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக பொறுமையாக கிளிக் பண்ணுங்கள். இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஸோ அந்த கனெக்ட் வேலட்ஸில் உள்ள ஆரோ மார்க் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வரும். சரியா? அந்த அட்ரஸை நீங்கள் ஃபுல் செலக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு பக்கத்தில் ஒரு சின்ன 2 குட்டி கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காப்பி பண்ணுறது. அந்த இதை கிளிக் பண்ணால் இந்த அட்ரஸ் வந்து காப்பி ஆயிரும். இந்த அட்ரஸை தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் ப்ரூஃபில் கொடுக்கணும். ஸோ காப்பி பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கன்ஃபார்ம் அண்டு ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து லோடிங் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வருது இல்லையா, இதில் லைட்டாக பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்கள், மேலே தள்ளிவிடுங்க. இதில் வேறு எதாவது நாங்கள் கரெக்டாக சொல்கிறது மட்டும் கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கட்டத்தில் DOJO3ன்னு ஒரு குட்டி கட்டம் இருக்கு இல்லையா, அந்த கட்டத்தை மட்டும் லைட்டாக டச் பண்ணுங்கள். ஐ மீன் அந்த பட்டன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணணும். DOJO3ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் கன்னியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அகைன் அப்ரூவ் கொடுங்க. சேம் இதே மாதிரி பண்ணணும். அடுத்து வந்து நமக்கு இந்த பேஜ் வரும். சரிங்களா? வெல்கம் டு DOJO3. இந்த இதில் லாகின் வித் அப்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அந்த அப்ஸ்ட்ராக்ட் அந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு மறுபடியும் அகைன் கேட்கும், அப்ரூவ் கேட்கும். அகைன் அப்ரூவ் கொடுங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த லாகின் வித் அப்ஸ்ட்ராக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சைன்இன் டு அண்டு கன்னியூ அதை கொடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை வந்து ஜஸ்ட்டு இதையும் ஒருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கரெக்டான பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃப் வந்து வேறு தான். அது ஒரு சிலருக்கு அது கனெக்டாக வரல. ஸோ இப்போது இந்த பேஜை நீங்கள் இதையும் ஒருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பட் நான் இப்போது மேலே வந்து நீங்கள் ஒரு டேப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நான் சொல்கிற பேஜை கிளிக் பண்ணுங்கள். ரெடி டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு
தேர்ட் ஆர் ஃபஸ்ட்டாக இருக்கும் இந்த பேஜில் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டிய பேஜ் இருக்குது. சப்போஸ் அந்த பேஜ் கரெக்டாக வரலனா மட்டும் இந்த வெல்கம் டுங்கிற இந்த பேஜை வைங்கணும். சரியா? ஸோ இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துக்கோங்க. ரெடி டு ஸ்டார்ட்டுங்கிற இந்த பேஜுக்கு வந்துட்டு இந்த பேஜ் நம்ம வேலட் அட்ரஸ் காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த பேஜ் உங்களோட டேப்பில் இருக்கும். சரியா? அதை கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த பேஜுக்கிட்ட வந்து ஒருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. இதுதான் கரெக்டான பேஜ். சரியா? ஸோ இந்த இதில் கரெக்டான பேஜ் வந்துருச்சு. கிரேட் ஜாப். இந்த பேஜ் தான் நம்ம வந்து வைக்கக்கூடிய உண்மையான ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃபு. சப்போஸ் அது எங்களுக்கு கரெக்டாக வரலனா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த பேஜ் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வைக்க போகிறீங்க. இந்த கிரேட் ஜாப்ங்கிற இந்த பேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம டெக்ஸ்ட் ப்ரூஃபில் நம்ம காப்பி பண்ண அந்த வேலட் அட்ரஸ், இந்த டெக்ஸ்ட் ப்ரூஃப் அண்ட் இமெயில் ஐடி 3மே வைக்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ரூஃபில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம வேலட் அட்ரஸ் காப்பி பண்ணோம் இல்லையா, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். இப்போது அப்லோட் இமேஜில் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு எடுத்தோம் இல்லையா, கிரேட் ஜாப்னு வந்துச்சு இல்லையா, அந்த இமேஜை சப்மிட் பண்ணுங்கள், உள்ளே அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ப்ரூஃபில் நீங்கள் காப்பி பண்ண அந்த வேலட் அட்ரஸை அங்கே காப்பி பண்ணி அப்படியே இருக்கும். ஸோ அப்படி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ஒரு டைட்டிலாக நம்ம அப்ஸ்ட்ராக்ட் வேலட்னு கொடுக்கணும். சரியா? ஸோ அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் மேலே டைட்டிலில் அப்ஸ்ட்ராக்ட் வேலட்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டை கூட நீங்கள் கரெக்டாக காப்பி பண்ணி இந்த கோடுக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, சைன்இன் வித் யுவர் அப்ஸ்ட்ராக்ட் வேலட். இதில் அந்த அப்ஸ்ட்ராக்ட் வேலட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சு. இப்போது அந்த கோடுக்கு முன்னாடி இதை பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த 0ன்னு ஆரம்பிக்கல, 0x, அதுக்கு முன்னாடி உங்கள் கர்சரை வச்சு நீங்கள் வந்து அந்த டைட்டிலை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆக்சுவலாக அப்ஸ்ட்ராக்ட் வேலட்னு அடிக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அதை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வர்றோம் கரெக்டான ஸ்பெல்லிங் அடிக்கிறதுக்காக. ஓகே, இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் கீழே வந்து இந்த கோடு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இமெயில் அப்படின்னு டைட்டில் போட்டு நீங்கள் எந்த மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடியும் டெக்ஸ்ட் ப்ரூஃபில் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் மேலே வந்து அப்ஸ்ட்ராக்ட் வேலட்னு போட்டு உங்கள் வேலட் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் கீழே ஜிமெயில் போட்டு உங்களோட எந்த மெயில் ஐடி லாகின் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடியும் கொடுத்துட்டு அப்லோட் இமேஜில் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. இப்போது சப்மிட் பண்ணிடலாம். இப்போது சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இந்த டாஸ்க் வந்து அவ்வளோதான். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த டாஸ்கில் ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணலாம்.